தமிழ்நாட்டில் முதல் முறையாக மகளிருக்கான வலுத்தூக்கும் போட்டியை இன்றைக்கு அம்பத்தூரில் இருக்க கீதா அவர்களும் சகோதரி பவித்ரா அவர்களும் இணைந்து இந்த வலுத்தூக்கும் போட்டிக்கு நடத்துவதற்காக இந்த போட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பு நிதிகள் அதிகமாக அறிவித்து இந்த விளையாட்டுத்துறைக்காக வளர்ச்சி அடைவதற்காக இவர்களை ஊக்கப்படுத்த மகளிர் மட்டுமே இன்றைக்கு 200க்கும் அதிகமான நபர்கள் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டு இன்றைக்கு பரிசுகள் பெறுகிறார்கள் என்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவுறுத்தல் பேரில் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு சமர்ப்பிக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களின் சீரிய முயற்சியிலே தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் இன்றைக்கு இந்த 5 வருடங்களில் எண்ணற்ற மாணவர்கள் மாணவிகள் அவர்களின் திறமையை வெளிப்படுத்த மாணவிகளுக்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பு விளையாட்டு பல துறைகளில் பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இதற்கு முன் இருந்த காலங்களில் எல்லாம் பெண்கள் இந்த விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலுத்தூக்கும் போட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கேனா ஒரு பெண்கள் தான் இந்த சாதனைகளை புரிஞ்சிருந்தாங்க, இந்த விளையாட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த விளையாட்டிலே கலந்து கொண்டு பரிசுகளை பெறுகிறார் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த பெண்கள் சமூகத்துக்கு பெருமை தேடி தருகிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விளையாட்டுத்துறை மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். நம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே பல சாதனைகளை புரிய வேண்டும். பெண்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து இதற்கு முன்னிருந்த காலங்களில் இப்போ சிறப்பாக பெண்கள் வெளியே இந்த விளையாட்டுத்துறையிலே அதிகமாக கலந்து கொள்கின்ற தமிழ்நாடு முதலிடத்தில் அது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் நாம் தமிழர்கள் தமிழ் பெண்கள் சாதனை புரிய வேண்டும். அந்த நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டுமல்ல நேஷனலில் மட்டுமல்ல வேர்ல்டு லெவலில் இவங்க பெரிய சாதனைகள் புரிவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு என்றைக்கும் நம் மகளிர் உடற்பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இந்த வலுத்தூக்கும் போட்டியை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுக்கு நிதி உதவுவதற்கும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவார்கள், இனிமேலும் செயல்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் உடற்பயிற்சி என்பது உங்கள் வலிமையல்ல, நீங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கான ஆயுளை கூட்டக்கூடிய ஒன்று. ஆகவே முதலமைச்சர் உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டார். உங்கள் துறையை கண்டிப்பாக வளர்த்து நீங்கள் சாதனை புரிவதற்கு அனைத்து உதவிகளும் செய்வார் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.